வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வரும் இந்தியாவில் பல மொழிகள், பல கலாச்சார முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி தாய்மொழியாக பேசப்பட்டு வருகிறது. ஆங்கிலம் உலக மொழியாக உள்ளது. மத்திய அரசு இந்தி மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்துகிறது. இந்தி மொழி பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்ற திணிப்பை ஒரு சில மாநிலங்கள் எதிர்த்தன. அதில் தமிழ்நாடு முதலிடம். தமிழக அரசியல் தலைவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். மொழி என்பது அறிவு. அதை விரும்புவர்கள் படிக்கலாம், ஆனால் அதை கட்டாயப்படுத்தி திணிக்க கூடாது. இந்நிலையில் இன்று கோவாவில் நடந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் பேசு பொருளாகியுள்ளது. கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவரிடம் இந்தியில் பேசி அவர் இந்தி தெரியாது என்று சொன்னதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டுள்ளார். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்றும் பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் பரவியுள்ள நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவில் தமிழ்நாடு இருப்பதால் இந்தி படித்தே ஆக வேண்டுமா என்ன? அதிகாரியின் அத்துமீறலுக்கு முதலமைச்சர் உட்பட பல தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாய்மொழியுடன் வேறு மொழியை கற்பது அவரவர் விருப்பம். இதில் மற்றவர்கள் கட்டாயப்படுத்தி உரிமை மீறக்கூடாது என்பதே அனைவரது கருத்து.